அஸ்ஸலாமு ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, தீபாவளிக்கெலாம் செய்யக்கூடிய சோமாசா ரெசிபி. இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஹீட்டான பேனில் ஒரு 100 கிராம் அளவுக்கு உடச்சக்கல்ல, ஒரு 10 பாதாம் நான் எடுத்திருக்கேன். பாதாமுக்கு பதிலாக முந்திரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை இது எதுவுமே வேணான்னு சொன்னாலும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து வரணும். நல்லா வறுபட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வேறு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே பேன்லேயே லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 100 கிராம் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். இதுவும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம வறுக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வறுப்பட்டு வந்தாலே போதும். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே நீங்கள் எவ்வளோ நாள்னாலும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணி அடுத்தடுத்து சோமாசா செய்யும் போது இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கு தான் நம்ம வறுத்துக்கிறோம். இப்போ இது வறுத்து வந்துருச்சு, ஒரு பவுலில் மாற்றிப்போம். அடுத்ததாக அதே பேனில், ஹீட்டான பேன்லேயே நான் அரை மூடி தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். கொஞ்சம் இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுக்கணும். அப்போ தான் எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் தேங்காய் வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நம்ம இது தேங்காய் போட்டோன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நீரெல்லாம் இறங்கி எப்படி நல்லா ரஃப்பாக வறுத்து வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம ஆற விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற உடச்சக்கல்லையும் பாதாமையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா கொரன்னு இருக்கணும், நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது கூட வறுத்து வச்சுருக்கிற ஆறுன தேங்காய் துருவலையும் இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உள்ள ஸ்டஃபிங் வைக்கும்போது எல்லா மாவுலேயும் எல்லா சமோசாலேயும் ஒரே மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். அடுத்ததாக சமோசா செய்கிறதுக்கு வெளியில் உள்ள இந்த பூரி மாவு செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மைதா மாவில் என்னென்ன சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்துலேயும் ஒரு கொஞ்சமாக குழியை தோண்டிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்த்தா தான் நம்ம வெளியில் பூரிக்கும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் ஒரே மாதிரி இனிப்பாக கிடைக்கும். நம்மளுக்கு இனிப்பு தூக்கலாக கிடைக்கிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவுக்கு ஆயில், ரீஃபைண்ட் ஆயிலோ அந்த மாதிரி ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தண்ணி வெதுவெதுப்பான சூடான ரொம்ப கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா ஸ்பூன் விட்டு கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா கை வச்சோம்னா கொஞ்சம் சுடும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு நம்ம நல்லா கிளறிட்டதுக்கப்புறமா நம்ம கை விட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கணும். இது சரியான பதமாக இருக்கும். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கணும். வெளியில் உள்ள மாவு, பூரி மாவு டைட்டாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா பிணைஞ்சி எடுத்துப்போம். இந்தளவுக்கு மாவு பிணைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், இந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும். இது சரியான பதமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன உருண்டைங்கள்லாம் நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அடுத்ததாக நம்ம பரத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாவை நல்லா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் மீடியம் சைஸில் இருக்கணும்.
அப்போ தான் பொரிஞ்சு வரும். நம்ம எந்த சோடா மாவும் எதுவுமே நம்ம எதுலேயுமே சேர்க்கலை. பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லி. இப்போ நம்ம எல்லா பூரி மாவுங்களையும் இதே மாதிரி பரத்தி நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அடுத்ததாக நான் ஒரு 3 குட்டி குட்டி பால் மாதிரி செஞ்சு வச்சுருந்த மாவை ஒன்றா சேர்த்துட்டு பெருசாக பரத்தி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக வரலை அப்படின்னா இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு கூட நீங்கள் ஷேப் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம விரித்து விட்டுக்கணும். அதில் நான் 3 பீஸ் அளவுக்கு நம்ம இதில் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு ரவுண்டாக வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம உருட்டின மாதிரியே இருக்குது. கையில் உருட்டின மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியிலையும் வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நீங்கள் அளவெடுத்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இதே சைஸில். அவ்வளோதான், வெளியில் உள்ள பூரி மாவு பரட்டியாச்சு. இப்போ அடுத்தது உள்ள ஸ்டஃபிங் வச்சு நம்ம பொரித்து எடுக்க வேண்டியது தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த முனைங்கள்லாம் நம்ம ஈரப்படுத்திட்டு கொஞ்சம் இறக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி முடிக்கணும். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு ஒரு கையிலையும் நம்ம இந்த மாதிரி தூக்கி தூக்கி மடித்து விடணும். அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராது. இப்போ ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி பண்ணிங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரே ஷேப்பில் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி எல்லா சோமாசாவையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஷேப் வரலை அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு டிப் கொடுக்குறேன். இதே மாதிரி உள்ளே வச்சுட்டு ஓரங்களில் ஈரம் பண்ணிவிட்டு ஓரங்களில் தண்ணி வச்சு ஈரம் பண்ணிவிட்டு நேராக கரெக்டான அளவில் வச்சுட்டு எல்லாத்தையும் அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தினதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபோர்க் ஸ்பூனில் இந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க. அது ஒரு டிசைன் கிடைக்கும். உங்களுக்கு இல்லை இதுக்கான மிஷின் இருக்குது அப்படின்னா அதில் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாகவும் வரும், உப்பியும் வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லி. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் இந்த மாதிரி நம்ம டிசைன் செஞ்சு எடுத்து தனியாக வச்சுப்போம். பாருங்கள் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி. அடுத்ததாக நம்ம பொரித்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நான் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா பொரித்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமலேயும் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிரும், ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு, உப்பி புசு புசுன்னு. சாப்பிடும் போதும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். உள்ள ஸ்டஃபிங்கும் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டோட நல்லது. பாருங்கள் ஓரங்கள்லாம் பிரியாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. நம்ம இப்போது இந்த பதத்தில் எடுத்தால் போதும். அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து உள்ள மாவுங்களையும் இதே மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுப்போம். எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான், சுவையான தீபாவளி சோமாசா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இனிமேட்டு கடையிலலாம் போய் நீங்கள் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. உங்கள் வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சுலபந்தான். அடுத்தடுத்து இருந்த பூரி மாவுங்களையும் நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாகவும் ஸ்மூத்தாகவும் நம்மளுக்கு சாஃப்டாகவும் வந்திருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.